தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன்னை ஆதரிப்பவர், நான் என் கிருபையையும் சத்தியத்தையும் உன்னை விட்டு விலக்காமல் உன்னை சூழ்ந்து கொள்வேன். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மனிதர்களின் அன்பும் உண்மையும் உங்களை விட்டு விலகி போனதால் ஆதரவின்றி இன்று மிகுந்த வேதனையோடு தவிக்கிறீர்களா? ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை நேசிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு என்றென்றும் ஒருபோதும் விலகாதிருக்கும் என்று. தேவ கிருபையும் சத்தியமும் உங்களை சூழும் போது எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். பாவம் செய்த தாவீது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டபோது தேவன் தம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் விலக்காமல் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:10 வாசிப்பது போல, கர்த்தருடைய உடன்படிக்கையும் சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய வழிகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகாமல் உறுதியாக பற்றி கொள்ளும் போது தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கிருபை உங்கள் தடைகளை உடைத்து வெற்றியை தரும். கர்த்தர் தாமே உங்களை ஆதரித்து தமது கிருபையும் சத்தியத்தையும் உங்களை விட்டு விலக்காமல் உங்களை சூழ்ந்து கொள்வாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சத்தியமும் ஆனவரே, நீரே என்னை ஆதரித்து உமது கிருபையும் சத்தியத்தையும் என்னை விட்டு விலக்காமல் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்ளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.